அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் அந்த காலத்துல சீஷருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, வீழ்ச்சியே இல்லை. காரணம் என்ன? ஜெபம் பண்ணதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வேத வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வேதத்தை போதிக்கிறது முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, உங்க வாழ்க்கையில வீழ்ச்சியே வராது. நீங்க ஜெபம் பண்றதுல முக்கியத்துவம் கொடுங்க, வேத வாசிப்புல முக்கியத்துவம் கொடுங்க, அந்த வேதம் வாசிக்கிறத தியானிங்க. இது எனக்கு என்ன சொல்லுது? அதை நீங்க ஒவ்வொரு தடவையும் வாசிக்க 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 புது புது காரியங்களை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். தியானிங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தனிமைப்படுத்துங்க. உங்களை சாத்தான் நெருங்கவே முடியாது. உங்களுக்கு சில காரியங்களுக்கு நோன்னு சொல்ல தெரியும். உங்க மனசுல எண்ணங்கள் உதிக்கலாம், ஆசைகள் உதிக்கலாம், எல்லாம் ஒதுக்கும். நான் அழைக்கப்பட்டது அவருக்கு நீ வாழ்றதுக்கு. அப்ப என்னுடைய நோக்கம் நிறைவேறணுங்கிற அந்த எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா நீங்க சாத்தானுடைய வலையில இருப்பீங்க. ஒரு முயல்கள் உள்ளதான ஒரு காடு. வேடன் வேட்டையாட போனான். அவன் ஒரு வலையை விரிச்சிட்டு நல்ல வறுத்த நிலக்கடலை அதுக்கு மேல பரப்பணும். நிலக்கடலைக்கு வாசனைய முகர்ந்து ஒரு முயல் குடும்பம், தாய், தகப்பன், 5 சின்ன பொடி குட்டிகள் அந்த நிலக்கடலை பக்கத்துல போச்சு, நல்லா சாப்பிட்டுச்சு. இதை பார்த்த அந்த வேடன் கண்ணிய இறுக்கி பிடிச்சிட்டான், எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டு. இவன் என்ன பண்ணா, நேர வீட்டுக்கு கொண்டு போனான். எல்லாத்தையும் ஒரு கூண்டுக்குள்ள போட்டான். நல்லா கொளுத்து இருந்ததானே தாய் தகப்பன் முயலை மட்டும் கறி வச்சு சாப்பிட்டுட்டான். இந்த சின்ன முயல்களுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான உணவு கொடுத்தான். ஒரு முயலை தவிர மீதி எல்லா முயல்களும் நல்லா சாப்பிட்டுச்சு. ஒரு முயல் மட்டும் சொல்லுச்சு, நம்ம காட்டுல கடந்தோம், நம்மள ஒருத்தன் பிடிச்சி கூண்டுல அடைச்சி நமக்கு விதவிதமா உணவு எதுக்கு தரணும்? அப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம தாயின் தகப்பனையும் அவன் வேற எங்கேயும் அடைச்சு வச்சிருக்கானா இல்ல கொன்னானா வரைக்கும் தெரியாது. அப்ப நம்ம அவன் தரக்கூடியது இந்த சொகுசான இந்த வாழ்க்கை, ஆரோக்கியமான இந்த உணவுகள் அதிக நாட்டம் காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன முயல் மட்டும் சொல்லுச்சு. மீதி 4 முயல் அந்த முயலை பார்த்து சொல்லுச்சு, நீ சந்தேக பேரோடி, இருக்கிறத சந்தோஷமா அனுபவிச்சு தூங்குறதுக்கு உனக்கு தெரியல. அவருக்கு நம்ம மேல அக்கறை, அதனால நம்மளை நல்லா கவனிக்கிறாரு சொல்லி மீதி 4 முயல்களும் சொல்லுச்சு. இந்த ஒரு முயலுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்ப எப்படினாலும் ஒரு நாள் இவன் கண்ணிலிருந்து தப்பணும்னு சொல்லி அது யோசிச்சுட்டே இருக்கு. ஒரு நாள் வந்தது, அந்த வேடன் என்ன பண்ணுனா, அந்த கூடை சுத்தம் பண்றதுக்காண்டி இனி ஒரு இடத்துல இந்த 5 முயலையும் விட்டான். இந்த தருணத்துல மறுபடியும் அந்த முயல் சொல்லுது, நம்மள எல்லாம் கொல்றதுக்காண்டி தான் இவன் வளர்க்குறான், அவன் தரக்கூடியதான சொகுசான வாழ்க்கையும் அழகான பதார்த்தங்களையும் உணவுப் பொருட்களையும் நம்பி உயிரை பறி கொடுத்துறாதுங்க, என் கூட வாருங்க, காட்டுக்கு ஓடிடுவான். அது எல்லாம் சொல்லுச்சு, நீ பைத்தியக்காரன். இந்த ஒரு முயல் மட்டும் என்ன பண்ணுச்சு, இதுதான் தரணும்னு சொல்லி குதிச்சு காட்டுக்கு ஓடிட்டு. நாட்கள் போனது, அது தன்னை காத்து கொண்டது. இந்த 4 முயலும் 1 வாரம் கழிஞ்சு, 1 மாசம் கழிஞ்சு, 2வது மாசம் ஆகும்போது ஒவ்வொரு முயலும் கொழுத்து இருந்துச்சு. இவன் என்ன பண்ண, வேட்டைக்காரன் ஒவ்வொன்னையா பிடிச்சி கறி வச்சு சாப்பிட்டான். எல்லாம் இறந்து போச்சு. சாத்தானுடைய வேலை. ஊழியத்துக்கு வெளியில இருக்கும்போது ஊழியம் செய்யணும் நமக்கு எண்ணம் உண்டு, இயேசுக்காண்டி பாடுபடணும்னு எண்ணம் உண்டு, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும் எண்ணம் உண்டு. ஆனா எப்போ ஊழியத்துக்கு வந்துட்டோமோ எல்லாருடைய வந்தனங்களும் கனங்களும் மகிமையும் என்ன ஆகி போச்சு, இதை நமக்கு பெருமை என்ன ஆரம்பிச்சிட்டோம், வந்த நோக்கத்தை விட்டுட்டோம். ஆனா தெரியல, இது பயங்கரமான சாத்தானுக்கு வலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு. உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் என்றா சிலுவையை சுமக்கக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்கணும். இப்போ என்ன இல்லை, தன்னை வெறுத்த அனுபவம் கிடையாது. இப்ப சிலுவையை ஒரு சிலரை தவிர எல்லாரும் இறக்கி வச்சுட்டு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. தெரியல, அது சாத்தானுடைய கண்ணீனி. சுகபோகமான வாழ்க்கையை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. உங்களுக்கு எப்பவுமே ஒரு நோக்கம் இருக்கணும். நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், எதுக்காக தெரிந்து கொண்டார், எதுக்காக பிரித்து எடுத்தார், இது ஒவ்வொரு நாளும் கேளுங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் சுகபோகமா இருந்தாலும் நீங்க மட்டும் எப்படி ஓடிட்டு இருப்பீங்க, பவுல் அப்போஸ்தலரை போல முன்னானதை நோக்கி ஓடிங்க. பரம இந்த அழைப்பை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க. எனக்கு மேல ஒரு பந்தய பொருள் உண்டு, மேல எனக்கு ஒரு பரிசு உண்டுன்னு சொல்லி யாரையுமே பார்க்காம என்ன செய்வீங்க, ஓடிட்டே இருப்பீங்க.